டியூப் தமிழ் வணக்கம். இது காலை நேர யாழ்ப்பாணம். இது ஜோதிட செய்தி அல்ல. உலக அரங்கில் பிரான்சில் நடைபெற்றிருக்கும் தேர்தல் எப்படி உலக மக்களினுடைய தலைவிதியை மாற்றப் போகின்றது என்பது குறித்த செய்தி. பிரான்சில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலினுடைய முதல் கட்ட முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பிரான்சில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உலகம் எதிர்பார்த்தபடி மரீனா லீ பென்னினுடைய கடும்போக்கு கட்சிக்கு அதிக பெரும்பான்மை கிடைக்காமல் போயிருப்பது குறித்து உலகத்தின் தலைவர்கள் ஓரளவிற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த கட்சி 3 முக்கிய அணிகளில் ஒன்றாக முன்னணி பெற்றிருந்தாலும் அறுதி பெரும்பான்மை பெற்று பாராளுமன்றத்தை கைப்பற்ற முடியாமல் போயிருப்பதாக கூறப்படுகின்றது. இது முழுமையான வாக்குகள் எண்ணப்படாத நிலையில் எக்ஸிட் போல் என்று கூறப்படுகின்ற தபால் மூலமான வாக்களிப்புகளை மையமாக வைத்து கூறப்படுகின்றது. பிரான்சினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஆசனங்கள் 577 ஆகும். இதில் 76 நியமனங்களாகும். 289 ஆசனங்களை வெற்றி பெறுவார்களாக இருந்தால் அவர்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றலாம். ஆனால் அப்படியான நிலை இல்லை. ஏற்கனவே 81 ஆசனங்களை சென்ற தடவை பெற்றிருந்த NFP என்கின்ற கட்சி யாரும் எதிர்பாராத வகையில் 171 187 வரையான ஆசனங்களை பெறலாம் என்பது புதிய அதிர்ச்சி செய்தியாகும். எமானுவேல் மேக்ராங்கினுடைய என்சாம்பிள் கட்சி 152 163 ஆசனங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மரீனா லீ பென்னினுடைய NS கட்சி 134 152 வரையான ஆசனங்களை பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே மரீனா லீ பென் நினைத்தது போல பாராளுமன்றம் அவருடைய கைவசமாகவில்லை. மேலும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் வாக்காளர் தீர்ப்பளிப்பதற்கு என்று அவர் கூறியிருக்கின்றார். அவருடைய சகோதரியார் கூறுகின்ற பொழுது இந்த தேர்தல் முடிவு தமக்கு கவலை தருவதாக தெரிவித்திருக்கின்றார். பிரான்ஸ் பாராளுமன்றத்தினுடைய பிரதமர் கேப்ரியல் அட்டல் பதவி விலகி இருக்கின்றார். ஆனால் சொந்த தொகுதியில் 58.23% வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ராங் எந்த கட்சி அதிக ஆசனங்களை பெறுகின்றது என்று அக்கட்சியைச் சேர்ந்தவருக்கு பிரதமர் பதவியை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார். பாரிஸில் தேர்தல் நடைபெற்ற பொழுது பலத்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. 30,000 போலீசார் வரை குவிக்கப்பட்டிருந்தார்கள். பாரிஸில் மட்டும் 5,000 பேர் ஆர்ப்பாட்டம் செய்து கொளுத்தி இருக்கின்றார்கள். பல இடங்களில் 31 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மரீனா லீ பென் வென்றிருப்பாராக இருந்தால் ரஷ்ய அதிபர் புட்டின் தான் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று போலந்து நாட்டினுடைய அதிபர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்திருக்கின்றார். ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் கூறுகின்ற பொழுது பிரான்சினுடைய பாராளுமன்றம் கடும்போக்குவாதிகளினுடைய கைகளில் சிக்கப்படாமல் தப்பி பிழைத்தது பெரிய விடயம் என்று கூறியிருக்கின்றார். இன்று பிரிட்டன், பிரான்ஸ் உட்பட உலகின் பல நாடுகளில் காலை நேர தலையங்கம் பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளினுடைய தேர்தலாகவே இருந்தது. இந்த தேர்தல் முடிவுகள் காரணமாக யூரோ நாணயம் இன்று காலை தள்ளாட்டம் கண்டு பெறுமதி வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. பிரான்சில் ஏற்பட்டிருக்கும் இந்த தேர்தல் மாற்றமும் நிலையற்ற ஆட்சியும் ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஐரோப்பிய அரங்கில் ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறு நடப்பதனால் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். இந்த பாதிப்பானது பிரான்ஸ் மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளையும் பாதிக்கும். ஆகவே இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு குடிமகனும் பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னமும் தேர்தல் முடிவுகள் வெளிவரவில்லை. வெளிவருகின்ற பொழுது இந்த செய்தி மேலும் உறுதியாகும். அதேவேளை எக்ஸிட் போல் என்று கூறப்படுகின்ற இந்த தேர்தல் கணிப்புகளானது வெற்றியை தீர்மானிக்கும் கணிப்புகளாகவே இருக்கும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து காலை நேர யாழ்ப்பாண செய்திகளுக்காக கீசே துரை. வணக்கம் உறவுகளை.